ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ, எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா நான் வந்துட்டு நிறைய பேரோட யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி ஹோம் டூர் வீடியோ அப்படின்ட்டு. ஸோ நானும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வீடு அப்படின்னு ப்ரௌடாக சொல்ற மாதிரி, என்னோடது என் ஹஸ்பண்டோடது, எங்களோட வீடு, ட்ரீம் ஹவுஸ், குட்டியா இருந்தாலும் ஒரு வீடு வந்து கட்டி அது ஹோம் டூர் பண்ணோம் அப்படிலாம் ரொம்ப நினைச்சிருந்தேன். பட் ஃபைனலி காட்ஸ் கிரேஸ் அண்ட் என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் அண்ட் பிளஸ்ஸிங்ல ஒரு வீடு வந்துட்டு நாங்கள் கட்டியிருக்கிறோம். லாஸ்ட் இயர் கூட நான் வீடியோவில் என்னோட ஓல்டு வீடியோஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், இந்த இயர் எங்களோட வீடு கட்டுற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு. ஃபைனலி வேலையெல்லாம் முடிச்சுட்டு Jan 14 தை 1 அன்னைக்கு தான் வந்துட்டு நாங்கள் ஹவுஸ் வார்மிங் பண்ணோம். ஆக்சுவலி ஃபங்க்ஷன் பெருசா அந்த மாதிரி எதுவும் எடுக்கல, ரொம்ப சிம்பிளா 2 பேரோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃபாதர் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டில் வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு வந்து எங்களோட புதிய ஹோம் டூர் தான் காமிக்க போறோம். ஸோ இதுதான் எங்கள் வீட்டோட அவுட் சைட் வியூ. பார்த்திங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரியே வந்து அடுத்தடுத்த வீடு எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் வந்து பெரிய எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் இல்லை, சிம்பிளாக கொஞ்சம் எலிவேஷன் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதுதான் எங்களோட சிட் அவுட், சிம்பிளான ஒரு சிட் அவுட். டோர் ஓப்பன் பண்ணி வந்ததும் இதுதான் எங்களோட லிவிங் ஏரியா. ரொம்ப பெருசு இல்லை, பட் ரொம்ப குட்டியும் இல்லை, ஒரு மீடியம் சைஸ். ஸோ இங்கே வந்து 5 பேர் உட்கார மாதிரி ஒரு சோஃபா வந்து போட்டிருக்கிறோம். இந்த சோஃபா வந்துட்டு நான் எங்கள் வீடு வேலை தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இதே மாடலில் வேணும்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ எங்கள் ஊர்லேயே ஒருத்தங்க கிட்ட கொடுத்து, ஒரு கார்பெண்டர் கிட்ட கொடுத்து இந்த மாடலில் எனக்கு வந்து எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து எங்களோட ப்ரேயர் ஏரியா. கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்டின்ஸ் வீட்லேயும் வந்துட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறது மாதிரி ஒரு ப்ரேயர் ஏரியா வந்து வச்சுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து குட்டி ஸ்பேஸ்லேயே நாங்கள் இது சின்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் ஏரியா வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ஃபோட்டோஸ் அண்ட் ஒன்று வந்து என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. இது ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால ஜிண்டோ வந்துட்டு நெக்ஸ்ட் சண்டேக்குள்ளே எப்படியா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லிவிங்லேருந்து அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்டிஷன் கொடுத்து அந்த பக்கத்தில் வந்து டைனிங் செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு உட்டில் தான் வந்துட்டு இந்த பேனல் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஜிண்டோவோட இஷ்டம். டைனிங் ஏரியாவில் என்டர் ஆனதும் அப்படியே இந்த ஃப்ளோர்லாம் பார்த்துட்டு என்னடா வீடு வந்து கஜன்னு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இது எல்லாமே இவளோட டாய்ஸ். டைனிங் டேபிள் ஆக்சுவலாக ஒரு 4 சீட்டர் போதும் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் செய்ய கொடுத்த பிளேஸில் அவங்க தெரியாமல் 6 சேர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 6 வந்துட்டு போட்டு இந்த டைனிங் ஏரியா வந்து செட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து கேரளாலே செஞ்சது தான். இது வந்து ஜிண்டோட விஷக்கு வந்து விட்டுட்டேன், அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி செஞ்சுக்கிட்டோம். அதுவும் லாஸ்ட் டைமில் ஒரு 2 டேஸில் அந்த அண்ணா வந்து எங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தாங்க. டைனிங் வச்சுட்டு அப்படி இந்த பக்கம் திரும்பினா இது எங்களோட வாஷிங் ஏரியா. ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து வாஷ் பேஷன் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். ஹோட்டல்லலாம் இருக்கிற மாதிரி 10 பேர் ஒரே டைம் கழுவலான்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம் இது வாஷ் பார்க்குறதுக்கு வேணால் ஸ்டைலாக இருக்கலாம், அதை மேனேஜ் பண்ணுறது பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ ஃபைனலி ஜிண்டோட இஷ்டத்துக்கு அது ஒன்று செட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வால் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கலாம், எல்லாமே வந்து சிம்பிளாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம், இது மட்டும் ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் இந்த டெக்ஸ்டர் ஒர்க் வந்து கொடுத்துருக்குறோம், சிம்பிள் ஒர்க். அண்ட் இந்த மிரர் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லைட்ஸ் எதுவும் வேணாம், சிம்பிளாக ஒரு மிரர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பட் ஜிண்டோ தான் இவ்வளோ நல்லா வந்துட்டு வீடெல்லாம் செட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு எதுவும் கஞ்சம் முடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்டெல்லாம் வச்சு ஒரு செட்டப்பில் ஒரு மிரர் வாங்கி வைப்போம் அப்படின்னு. பட் ரொம்ப வந்து அதிகமான காசெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2.8 அவ்வளோதான் ஆச்சு. பட் நல்லா இருந்துச்சு. இதில் ஒரு 3 ஷேட்ஸ் வரும். ஐயோ ஆஃப் ஆகிடுச்சா. ஒயிட் வரும், அதுக்கப்புறம் ஒரு வார்ம் கலர் வரும், இப்படி ஒரு 3 கலர்ஸ் வந்து வரும். பட் பார்க்கறதுக்கு ஓகே, சிம்பிளா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருந்த மாதிரி இருந்து. ஸோ வாஷிங் ஏரியா இவ்வளோதான். வீடு கட்டும் போதே வந்துட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நான் வந்து இந்த பிளான் வாங்கும் போதே சொல்லிட்டேன். ஸோ அப்பவே வந்துட்டு நாங்கள் வந்து இந்த வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு ஸ்பேஸ் வந்து எங்கள் பிளான்ல இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து வாஷிங் மிஷின், இது என்னோட சிஸ்டர், என்னோட ஓன் சிஸ்டர் அண்ட் என் பிரதர் இன்லா, அவங்க 2 பேரும், என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு வந்துட்டு இந்த வாஷிங் மிஷின் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லை, என் சிஸ்டர் எனக்கு நிறைய வாங்கி கொடுத்துருக்குறா. கிச்சனில் இருக்கிற பாதி திங்ஸும் அவள் தான் எனக்கு கிஃப்ட்னு. நாங்கள் ஃபங்க்ஷனாக எடுத்திருந்தா கூட எனக்கு இதெல்லாம் யாரும் வாங்கி தந்திருக்க மாட்டாங்க. பட் என் சிஸ்டர் வந்துட்டு எனக்கு நிறைய என் வீட்டுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்து இது அக்காவுக்கு வாங்கி கொடுப்போம், இது அக்காவுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறா. அண்ட் வாஷ் பேஷன் இங்கே வச்சுட்டோம். இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட், வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பெட். ஸ்பெஷலாக வேற எதுவும் இல்லை, கர்டன்ஸ் எல்லாம் வாங்கி போடணும், அதெல்லாம் 1 by 1 மெதுவா
பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் வீட்டில் 2 பேர் மட்டும் இருக்கிறதுனால அவ்வளோ திங்ஸ் எல்லா ரூம்லேயும் வந்து எதையும் டம்ப் பண்ணி இப்போவே எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஜிண்டோ கிட்டே சொல்லுவேன் தேவையில்லாமல் எந்த திங்ஸ் எங்கேயும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே எம்டியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த கபோர்டுக்கு ஏன் டோர்ஸ்லாம் போடலன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இனிமேல் எதுவுமே கடன் வாங்கி எதுவுமே செய்ய வேணாம். ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு மெதுவாக இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் நானும் பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் தான் இதுக்கான டோர்ஸ்லாம் வந்து அந்த செட்டப்லாம் செய்வோம். அண்ட் ஃப்யூச்சரில் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோஸில் வந்துட்டு அப்போ அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் எங்களோட செகண்ட் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ன சைஸ் இருந்துச்சோ சேம் அதே மாடலில் இருக்கும். செகண்ட் பெட்ரூம் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இவ்வளோதான். இங்கே வந்து கட்டில் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இப்போதைக்கு இந்த ரூமில் கட்டில் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு ரூம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். நான் வந்து ரீல்ஸில் வீடியோஸ் ஏதாவது வந்து எடுக்கும்போது எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு பெட்ரூம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதனால இங்கே கட்டில் எதுவும் இப்போதைக்கு போடல. அண்ட் இங்கே வந்து ஜிண்டோவோட ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் என்னோட ட்ரெஸ், எங்கள் அம்மாவோட சாரீஸ் நான் வீடியோக்கு யூஸ் பண்ணுவேன். அதனால அம்மாவோட சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் பெட்ஷீட்ஸ்லாம் வாஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஆல்கஹால் கண்டென்ட் எல்லாம் இல்லை, வீட்லேயே ரெடி பண்ண ஒயின். இங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்மஸ் டைம் வீட்லேயே ரெடி பண்ணி ஒயின்லாம் இது பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ஜிண்டோ வந்து ரெடி பண்ணி அடுத்த கிறிஸ்மஸ்க்காக வச்சுருக்காங்க ஸ்பெஷலாக. ஸோ அதனால் அதை அங்கே வச்சுருக்கிறேன். இதுதான் எங்களோட செகண்ட் பெட்ரூம். இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த பெரிய காட். இந்த மேட்ரஸ் ஏன் கவர் போடலன்னு கேட்பீங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக எஸ்டர்டே தான் வந்து இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். எம்மா மேட்ரஸா அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000. ஸோ இந்த பெட்டு வந்துட்டு பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இதில் படுத்தா பேக் பெயின் தெரியாது. இன்னும் இது என்னென்னமோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க. சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அப்பா எனக்கு ஆர்டர் பண்ணி ஓகே மருமகன் இவ்வளோ சொல்கிறாங்க அப்பா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 16,000 கொடுத்து எங்கள் அப்பா எனக்கு வந்து இது வாங்கி கொடுத்தாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். ஃபைனலி எஸ்டர்டே தான் வந்துச்சு. ஸோ பெட் கவர் வந்து இனிமேல் தான் வாங்கி போடணும். இதோட சைஸ் வந்து இப்போ இங்கே கிடைக்கல. இனிமேல் ஜிண்டோ ஃப்ரீயாக இருக்கிற டைம் வாங்கி தருவாங்க. அப்போ இது வந்து போட்டுடுவோம். இதான் எங்களோட பெட்ரூம். அண்ட் இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. மேலே இங்கேயும் ஒரு கபோர்டு இருக்குது. ஜிண்டோவோட ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணோம் எடுத்து. இங்கெல்லாம் என் ட்ரெஸ் இருக்கும் கொஞ்சம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட், என்னோட வெயிட் மிஷின். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இதில் நிறைய பெர்ஃப்யூம் க்ரீம் அது இதுன்னு இருக்கும். இன்னும் எதுவும் எக்ஸ்பைரி ஆகலை. அதனால தான் இதை தூக்கி போடாமல் வச்சிருக்கிறேன். அட்லீஸ்ட் ஹேண்ட்லேயும் லெக்லேயுமாவது போட்டு காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால தான் கஜன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இதில் பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த ஒரு ரூமில் மட்டும் இதை ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி செட் பண்ணி கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் டோர் போட்டால் தான் கபோர்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இதோட லுக்கே இருக்கும். அண்ட் இங்கே ஒரு பெரிய மிரர் செட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஏரியா என்னோட கிச்சன், மை ஏரியா. ஸோ நான் ஓப்பன் கிச்சன் தான் வேணும் அப்படின்னு வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அது எதனாலன்னு எனக்கும் தெரியாது. நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஓப்பன் கிச்சன் நல்லா இருந்து. ஸோ கட்டும்போதும் ஓகே இதுலெல்லாம் கட்டுறதுக்குள்ள செங்கல் எல்லாம் மிச்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஓகே அதையே பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருப்போம். மேலே ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ இருக்கும். அண்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே வந்து டோர்ஸ் வரும். இங்கே வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற திங்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் இங்கே வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த 2 ஷெல்ஃப் மட்டும் டோர்ஸ் எதுவும் இல்லாமல் செட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதான் என்னோட குட்டி கிச்சன். கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நல்லாவே நீட்டாக தான் இருக்கும். அண்ட் கிச்சனில் இன்னும் செட் பண்ண வேண்டிய நிறைய திங்ஸ் மீன்ஸ் அந்த ஆயில் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ட்ரே மாதிரி எல்லாம் பார்த்து வச்சிருந்தேன். அண்ட் இன்னும் நிறைய கொஞ்சம் கூட நல்லா டீசெண்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும். மேபி ஃபியூச்சரில் அதெல்லாம் கொஞ்சமாக பண்ணணும். அண்ட் இது ஏன் வந்துட்டு இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இதுதான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா கிளாஸ் டைப் வந்துட்டு வெடிச்சு போகிறது இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். ப்ளஸ் எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால ஓப்பன் கிச்சனில் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கிறனால அசிங்கமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இதை மாற்றக்கூடாது, இது மாதிரி தான் வேணும்னு சொல்லி இதை போட்டுட்டேன். சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை, அழகா இருக்கிறத விட நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஏரியா.
இது நம்ம தமிழ்நாட்டில் இது இருக்கிற ரேர் தான், பட் கேரளாவில் எல்லா வீட்லேயுமே ஒரு ஒர்க் ஏரியா இருக்கும். அது எதுக்குன்னா இந்த அடுப்பு செட் பண்ணுவாங்க. இங்கே வந்து ரைஸ் எல்லாம் மேக்ஸிமம் அடுப்பில் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பண்ணுறது ரேர் தான். பட் பால் காய்க்கும் போது இந்த மாதிரி அடுப்பில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது ஏதோ சாஸ்திரம் அப்படிலாம் சொன்னாங்க. பட் அது இல்லைனாலும் என் ஹஸ்பண்ட் வந்து நம்ம வீட்லேயும் இருக்கட்டும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இது செட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே தான் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சிருக்கிறோம். ஸோ நான் அடுப்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம்ல. அண்ட் இதுதான் எங்களோட குட்டி ஒர்க் ஏரியா. அண்ட் அடியில் எங்கள் அம்மா தேங்காய் இந்த மாதிரி, அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு இளநீ இந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் அங்கே தான் டம்ப் பண்ணி வச்சிருக்கிறேன். இவ்வளோதான் எங்களோட வீடு. ஸோ இவ்வளோதான் எங்களோட ஹோம் டூர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி இதை வீடியோ எடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் காமிக்கிறதுல ஸோ ஹாப்பி. அண்ட் ரீசனாக ஒரு வீடியோ ரீல்ஸ் கூட பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வீட்டில் இருக்கிறது பிடிக்குமா, இல்லை மாமியார் வீட்டில் இருக்கிறது பிடிக்குமா, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறது பிடிக்குமா அப்படி இல்லை, என் வீட்டில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சீரியஸ்லி அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு 100% வந்து ட்ரூவான ஒரு வேர்ட்ஸு. பிகாஸ் நம்ம ஒரு பொண்ணாக இருக்கும்போது நமக்கு நம்ம வீடும் வந்துட்டு லைஃப் லாங் இல்லை. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனால் நமக்கு அங்கே அவ்வளோ ஃப்ரீடம் இருக்காது. ப்ளஸ் ஃப்ரீடம் மீன்ஸ் அது நம்ம வீடு, என் வீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்காது. நம்ம என்னதான் நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாலும் அது நம்ம வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு இருப்பேன், நமக்கு குழந்தைங்க பிறக்கும்போது நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும், நம்ம குழந்தைங்க வளர்றது நம்ம சொந்த வீட்லயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கும். எப்பவுமே ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லுவேன், இது இருக்கணும், இது பண்ணணும். இது என் ஹஸ்பண்ட் கிட்ட எவ்வளவு சொல்லுவேனோ அதே மாதிரி என் வீட்லயே நான் இது குழம்பிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு வீடு 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 அப்படின்னு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல எனக்குன்னு ஒரு வீடு, கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும், நிறைய வீடு இருக்கணும் அடுத்தடுத்து இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா கேரளாவில் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் எல்லாரும் தனித்தனியா தான் இருப்பாங்க. ரொம்ப லாங்ல தான் வீடே இருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் ஜிண்டோட வீடு. ஸோ எனக்கு அடுத்தடுத்து வீடு இருக்கணும், தமிழ்நாடு ஃபீல் இருக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஃபைனலி என் பேரண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 2 பொன் குழந்தைங்கள பெற்று வளர்த்து படிக்க வச்சு கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணி இதெல்லாம் போக வந்துட்டு திருப்பி மறுபடியும் வந்துட்டு என்னை செட்டில் பண்ணுறது, நான் நல்லா இருக்கணும், நானே ஹஸ்பண்டை நல்லா இருக்கணும், எங்களோட சின்ன சின்ன ட்ரீம்ஸும் வந்துட்டு நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. என்னை விட அதிகமா எனக்கு ஒரு வீடு வேணும், எங்களுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு என் பேரண்ட்ஸ், அப்புறம் என்னோட என் சிஸ்டர் மட்டும் யோசிக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்னோட பிளட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னோட பிரதர் இன் லா, ஐ மீன் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட், அவங்களும் வந்துட்டு ரொம்ப அன்னைக்கு ஒரு வீடு, அன்னைக்கு ஆசைப்படுற மாதிரி அன்னைக்கு பிடிச்ச ஒரு இடத்துல ஒரு வீடு சீக்கிரமா அடுத்த வருஷமே கட்டிடணும், அவங்களுக்கு வந்துட்டு அது நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவங்களும் ஆசைப்பட்டு இவங்க 4 பேர் தான் எங்களோட வெல் விஷர்ஸ். எங்களுக்கு எல்லா விதத்திலையும் எங்களை சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க 4 பேர் இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு வீடுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாசிபிள் ஆயிருக்காது. அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு வேண்டி ஒரு கொத்தனார் எவ்வளவு அதை விட அதிகமாக ஹஸ்பண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் ஒரு ஷிஃப்ட் வேலை நடந்துடும் போயிடும். அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணணும், எக்ஸ்ட்ரா பண்ணணும், அப்போதான் சீக்கிரமா கொஞ்சம் காசு வந்துட்டு கம்மி பண்ணலாம், இல்லை வந்துட்டு சீக்கிரம் முடியும். நைட்டு பகல்னு பார்க்காம எல்லாம் ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு வேண்டி ரொம்ப இந்த ஒரு 10 months வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க என் ஹஸ்பண்ட். ஸோ இவங்க 4 பேர்ல 5 பேர் நான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு வீடு கிடைச்சிட்டுன்னு சொல்றேன்னா என் ஹஸ்பண்ட், என் பேரண்ட்ஸ், என்னோட சிஸ்டர் அண்ட் பிரதர் இன் லா, இவங்க இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு வீடுங்கிற விஷயம் இம்பாசிபிள். கல்யாணம் புதுசுலேயே நான் வீடு கட்டணும் என் ஹஸ்பண்டை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவேன். பட் என்னமோ தெரியல, காசு எல்லாமே ரெடியா இருந்தாலும் அந்த விஷயம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, நம்ம என்னதான் ஒரு விஷயம் வந்துட்டு சட்டுன்னு வேணும்னு என்னதான் அவசரப்பட்டு எல்லாமே ரெடியா இருந்தாலும் கடவுளோட பிளான் படி தான் அது நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி இப்போ மேபி நீங்க பாக்குறவங்களுக்கு, இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கூட அந்த ஒரு விஷயம் தான், நீங்க என் வீடுங்கிற விஷயம் இல்லை, எந்த விஷயமா இருக்கலாம், இது எனக்கு இப்போ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னதான் அவசரப்பட்டாலும் அது பாசிபிள் இல்லை. பட் கடவுள் நமக்கு ஒரு பிளான் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீ அமைதியா இரு, உனக்கு அது அந்த டைம்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எனக்கு ஒரு பெரிய ஒரு லெசன் சொன்னாரு, லைவா நடந்த ஒரு லெசன். ஸோ இது மாதிரி தான் இப்போ எனக்கு ரொம்ப ஹோப் இருக்கு. எல்லா விஷயம் என்கிட்ட இல்லாத பல விஷயங்களுக்கு வந்துட்டு ஓகே அதுக்கு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் வரும்போது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி நிறைய ஹோப் இருக்கு. நல்ல பீப்புள்ஸை வந்து கூட வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபேக்கானவங்களும் சரி, நெகட்டிவானவங்களும் சரி, அவங்கள நமக்கு ஃப்ரெண்ட்ஸே வேண்டாம், யாருமே பேசுறது கூட இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்கும். ஏன்னா எனக்கு அப்படிதான் நடந்திருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ஃபேமிலியில நிறைய பேர்கிட்ட இதா பேசணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் எப்பவுமே என் ஹஸ்பண்ட், என்னோட டாக், என் பேரண்ட்ஸ், என் சிஸ்டர், இதை தாண்டி எனக்கு ஒரு வேர்ல்டு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு தாண்டி எனக்கு ஒரு பெரிய சர்க்கிள் எதுவுமே இல்லை. ஸோ 4 பேர் இருந்தாலும்
ஒரு நல்ல சர்க்கிளோட நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸோ இது இல்லை அது இல்லைன்னு நினைச்சு அதை பத்தின ஒரு இதோ டென்ஷனோ இல்லாம இருக்கலாம். ஸோ நீங்களும் அது மாதிரி இருங்க. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஹோம் டூர் பிடிச்சிருக்கோம், நிறைய பிடிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.